என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் என்ன பொது சேவை செய்கிறீங்க? உங்களுடைய சுயநலத்துக்காகத்தானே நீங்கள் உங்களுடைய அந்த பிராணாயாமம் பண்ணுறது உங்களுடைய சுயநலம், உங்களுடைய அபிவிருத்தி இல்லைன்னா சமாதி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தானே நீங்கள் செய்கிறீங்க. பொதுநலம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது கருத்து சொல்கிறாங்க. அதே டைமில் வள்ளலாரப்பா என்ன சொல்கிறாருன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ஆத்மா சுத்திக்காகவும் ஆத்மா வளர்ச்சிக்காகவும் தான் நீங்கள் இந்த இதை செய்கிறீங்க. பொது சேவையும் செய்யணும். அப்போ மக்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உன்னுடைய பதில் என்னங்கிறது? பொதுவாகவே உலகத்தில் இதுவரைக்கும் நிறைய ஞானிகள் தோன்றி இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க நன்மைகள் செய்தது எவ்வளவுன்னு கேட்டா எக்கச்சக்கம். வேதங்களை அருளி செய்தார்கள், மார்க்கங்களை காட்டி கொடுத்தார்கள். நீங்க அன்னதானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லி எல்லா பக்கமும் சொல்லியாச்சு. வெறும் நம்முடைய பாரதத்துல மட்டுமல்ல, பல்வேறு நாடுகள்லையும் ஞானிகள் ஆங்காங்கு தோன்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் இந்த தான தர்மங்களை குறித்தும் நன்மைகளை குறித்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. வேதங்களை கூடயும் அருளி செய்தாகிவிட்டது, நிறைய ஆகிப்போச்சு. ஆனா இதுவரைக்கும் உலகவாசிகளுக்கு மத்தியில இந்த ஞானிகள் சொன்ன பிரகாரம் நன்மையும் ஒற்றுமையும் நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு சமூக வளர்ச்சியும் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுடைய உச்சகட்டமும் நாகரிகத்தினுடைய ஒரு உயர்நிலையும் அடைந்ததாக நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப அப்படிதான் இருக்குதா? அப்படி இல்லை. சரி, இருந்தாலும் அப்படி எதுவும் இல்லை. கண்டிப்பா இல்லை. சரி, அப்ப இவங்க சொன்னதெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தான தர்மம் பண்றாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் நல்லதெல்லாம் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி விடுறாங்க, ஸ்கூல் கட்டி விடுறாங்க, மடங்கள் கட்டி விடுறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இது எல்லாருமே செய்யத்தானே செஞ்சிருக்காங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஆனா இதையெல்லாம் செய்தும் மக்கள் உயர்நிலை அடைந்தார்களான்னு பார்த்தால் இல்லை. இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதி சண்டை, எல்லை தகராறு, இந்த மாதிரி பல வகையிலையுமே மொழி பேதம் அல்லது நிறபேதம், இப்படி பல வகையான விஷயங்கள்லையும் மனிதர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பார்த்துதான் சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன பண்ணாருன்னா, உலகத்துக்கு 2 வழியில நம்ம சேவை செய்யலாம். ஒண்ணு அவங்களுக்கு நல்லது செய்யறதன் மூலமாக சேவை, கண்டிப்பா. இன்னொன்னு அவங்களுக்கு உபத்திரவம் பண்ணாம இருக்கிறது மூலமாக சேவை. ஒண்ணு உதவி செய்வது, மற்றொன்று உபத்திரவம் செய்யாமல் இருப்பது. இங்க நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாருமே உலகத்துல நிறைய கோவில்கள், குளங்கள், மடங்கள் அல்லது ட்ரஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நிறைய நன்மை செய்யறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி அதுல எவ்வளவோ கெடுதல்களும் நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த கெடுதல் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களை எல்லாம் பிடிச்சி சித்த வித்தியார்த்தியா மாத்திட்டாரு. அந்த காலத்துல சித்தாசிரமத்துக்குள்ள சேர்த்தப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா, அந்த ஊருக்குள்ள இருந்தா பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் பிடிச்சி சித்தாசிரமத்துக்குள்ள சேர்த்திட்டாரு. இதுவும் தவிர சித்த வித்தியார்த்திகளாக அல்லது சித்த வித்தை பெற்றவர்களாக யாரையெல்லாம் கொண்டு வந்தாரோ அவங்க பார்த்தாலுமே ரொம்பவும் ஒரு மாதிரி, அவங்களை எல்லாம் வெளியில விட்டா உலகம் தாங்காது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பிடிச்சு உள்ளுக்குள்ள போட்டார். இதுதான் உண்மை. அப்ப இதுவே உலகத்துக்கு செய்யக்கூடிய முதல்ல பெரிய சேவையாகும். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்க சுயநலமா தானே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னாடி நாமும் கொஞ்சம் அதுல ஏதேனும் ஒரு அனுபவப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்ப அந்த அனுபவம் காரியம் நமக்கும் வர வேண்டும் என்றால் அந்த பயிற்சியை நாமும் செய்தாக வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. இப்போ எல்லாரும் பொதுவா கேட்பாங்க,
சிவானந்த பரமஹம்சர் ஞானம் அடைஞ்சார், எல்லாம் கரெக்ட். அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லலாம், நித்யானந்தர் அண்ணாவை சொல்லலாம், லோகதாசர் அண்ணாவை சொல்லலாம், வலம்புரி சித்தரை சொல்லலாம், அப்படி சொல்லிட்டு போலாம். யாருனாலையாவது எங்க ஊர் ஆலய தலைவர் இருக்கிறாரு, ஆலய செக்ரட்டரி இருக்காங்க, எங்க மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய மகள்கள் இருக்காங்க, எங்க தாய் மாமா இருக்கிறாரு, அப்புறம் அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்தியார்த்திகளும் ஞானமடைந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியவே ஏன் முடியல? அந்த அளவுக்கு அவங்க பயிற்சியும் செய்யல, அந்த அளவுக்கு நிலைய அவங்க அடையல. அப்ப பயிற்சி செய்திருக்க வேண்டியது யாருடைய கடமை? அவரவர்களுடைய கடமை. யாருக்காக வேண்டி? அவரவர்களுக்காக வேண்டி. அதுல ஏதேனும் மற்ற ஜீவிகளுக்கு உபத்திரவம் உண்டா? இல்ல, கிடையவே. மற்ற யாதொரு ஜீவிகளுக்கும் உபத்திரவம் இல்லைன்னு வரும்போது அது எப்படி சுயநலம் மட்டும்னு சொல்ல முடியும்? சுயநலம்னு வந்தா அது அவனவனுடைய நன்மைக்காக வச்சுக்கிட்டு அதுல அடுத்தவனுக்கு ஏதேனும் ஒரு உபத்திரவம் இருந்தால் அதை சுயநலம்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு பசிக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் சாப்பிட போவோம். அது பயங்கரமான சுயநலம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி உடலுக்கு பசியை போல உயிருக்குண்டான பசியை ஆற்றுவதற்கு பெயர் தான் சித்த வித்தை. அதை செய்வதில் ஒரு சுயநலம்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? ஆனால் உலகவாசிகளுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் சொன்னா இப்ப ஒரு வார்த்தை சொல்றோம், அன்னதானம் செய்வது பற்றி எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, வள்ளல் பெருமானாரும் சொல்லியிருக்காங்க. பாபாஜியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. பாபாஜினுடைய நேரடி சீடர் யாருன்னு கேட்டா லாஹரி மகாஷர், ஷாமா சரண் லாஹரி. இந்த ஷாமா சரண் லாஹரிங்கிற அந்த லாஹரி மகாஷர் அவர்கள் என்ன அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காருன்னு கேட்டா, இந்த உலகத்துல நீங்க எத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட முடியும்? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு. சரி, அந்த உயிரினத்திற்கும் இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனா நீங்க ஒரு நாள் சாப்பாடு போட்டா ரெண்டாவது நாள் அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் தெரியுமா? நீங்க வெளியூர் போனீங்கன்னா அந்த அந்த உயிரினத்துக்கு ஆகாரம் கொடுக்கறது யாரு? கடவுள். நாமளுக்கு கண்டிப்பா கொடுக்க முடியாது. வெளியூர் போயிட்டோம்னா கொடுக்க முடியாது அல்லவா? அதே கடவுள் மற்ற நாளைக்கும் பார்ப்பாரா இல்லையா? கண்டிப்பா பார்ப்பார். அப்ப யாராருக்கு எது அளக்கணுங்கிறது அவர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுள் செய்வார் என்றால் இந்த அன்னதானம்ங்கிறதுக்கு அவசியம் இருக்குதான்னு அவர் கேட்கிறாரு. அது இல்லை. மட்டுமல்ல, ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்லுவாரு, வானத்தில் பறக்கும் பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்குண்டான உணவுகளை ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். உண்மை உண்மை. அப்படிங்கும் போது நீங்க யார் அதுக்கு கொண்டே கொடுத்து தான தர்மம் கொடுத்துதான் ஒரு ஜீவகாரணி ஒழுக்கத்தை ஸ்தாபிக்கணும்னு சொல்றது எந்த வகையில சரி அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இது செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அன்னதானம் செய்வதோ அல்லது மற்ற தானங்கள் செய்வதோ வேண்டாம்னு தடுக்கவில்லை. அது செய்துவிட்டால் மட்டுமே போதும், ஞானம் வரும் என்பது தவறு அப்படிங்கிறார். ஏனால் அப்படி செய்தவனும் மரணம் அடைவதை பார்க்கிறோமே. மரணமிலா பெருவாழ்வுங்கிறது இவரை போல மற்றவர்கள் அடையவில்லையே. கண்டிப்பா அடையல. அப்புறம் ஆனால் அதே சமயத்துல சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய காலத்திலேயே அவருடைய சித்த வித்தையை பெற்று வாழ்ந்த அநேகர் ஜீவ சமாதி அடையவும் அதை அப்பா அவர்களே நேரடியாக நின்று சமாதி அடக்கம் செய்ததையும் கேட்கவும் அதன் பின் நாம் சென்று பார்க்கவும் அனுபவம் உண்டல்லவா? அப்படிங்கும் போது அப்பாவுக்கு அப்புறம் யாருன்னு கேட்டா எக்கச்சக்கமான நாட்கள் இதுல இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த தான தர்மம் அது இது அப்படி இப்படின்னு சொல்லி அதுதான் முக்கியம்னு கொண்டு வரும்போது அதனாலேதான் ஞானம் என்பது வராது. அதனால் மட்டும் ஞானம் வராது, பயிற்சி செய்தே ஆக வேண்டும். ஆக இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதென்பது தான தர்மம் செய்வதால் மட்டுமல்ல, அவனவனுடைய அந்த செயல்பாட்டிலும் உண்டு. அன்னதானம்னா என்னன்னு சொல்லி அப்பா அழகா சொல்லியிருப்பாரு. அன்னம் என்பது அசனேதி அன்னம் பாரு, சாப்பாடு அல்ல. சாப்பாடுதான் உயிர் வாழ்றதுக்கு காரணமா இருந்தால் சாக போறவன் வாயில கொஞ்சம் சாப்பாடு போட்டா என்ன வரணுமே, கண்டிப்பா வரணும். அப்ப உயிர் வாழ காரணமானது சோறல்ல, உயிர் வாழ காரணமானது வாயுவாகும். அந்த வாயுங்கிற அந்த விஷயம்தான் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது உயிர் இருக்கிறதுன்னு சொல்றோம், வாழ்கிறான் என்று சொல்றோம். அந்த வாயு நம்மை விட்டு பிரிந்து விட்டதென்றால், போய்விட்டதென்றால், தீர்ந்து விட்டதென்றால் இறந்து விடுகிறோம். அப்ப நாம் உயிர் வாழ காரணம் வாயுவாகும். அப்ப அந்த வாயுவை தான் அங்க அன்னம்னு சொல்லணும். அசனேதி அன்னம். அசு என்றால் பிராணன் என்று அர்த்தம். அசு என்றால் பிராணன்.
அப்போ அசனேதி அன்னம்னு சொல்லக்கூடிய பிராணனைத்தான் தானம் செய்ய வேண்டும். நீங்க இதுவரைக்கும் அந்த அன்னதானம் சொல்லக்கூடிய பிராணனை தானம் செய்ததுண்டா? இல்லை 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 இல்லை. யாருக்கேனும் நீங்கள் உபதேசம் தருவதா இருந்தால் அது அன்னதானமாகிறது. அல்லது நாம வெளியில இந்த அசனமா இருக்கக்கூடிய அந்த பிராணனை வெளியே செலவிடுவதற்கு பதிலாக நம்முடைய ஜீவனுக்கே 2வது திருப்பி தந்தால் அது அன்னதானமாகிறது. அந்த அன்னதானத்தை செய்தோமேயானால் ஜீவகாரண்யமாகிறது. வெளியில விட்டோம்னா அது பாவம். வெளியே செய்தால் அது அகிம்சை, புண்ணியம். அதுதான் ஜீவகாரண்யம். அல்லாம வெளியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் கிட்ட காண்பிக்கக்கூடியது அல்ல. ஆகவே அந்த வகையில செய்யக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் சரி, நிறைய பேர் இங்க உபதேசத்தை பெற்று ஞானமும் அடைந்துள்ளார். ஆகவே இந்த மார்க்கத்துல ஞானிகளும் அதிகம். அவர்களாம் சுயநலவாதிகள்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. பசீனு வந்தா சாப்பிடுவதை போல ஜீவனுக்குண்டான வேலை இந்த அன்னதானம். அது செய்வதற்கு சுயநலம்னு சொல்வதற்கு இடம் உண்டானா? இல்ல 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 இல்ல, கண்டிப்பா இல்ல. சரி, அப்படிதான் அன்னதானம் சொல்லி காசு பணத்தை போட்டு செலவு பண்ணி தர்மம் பண்ணிட்ட மாத்திரத்துல அந்த தர்மகர்த்தாக்கள் எல்லாம் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறாங்களா? இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. அப்ப உலகத்திற்கு ஞானத்தை தர வேண்டும், முக்தியை தர வேண்டும், கைவல்யத்தை தர வேண்டும், வீடு வேட்டை தர வேண்டும், மரணமிலா பெருவாழ்வை தர வேண்டும், நித்திய ஜீவனை தர வேண்டும், அல்லது மெஹரிபா அல்லது மெஹரிபத் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை தர வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளால ஒவ்வொரு ஞானிகள் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் வேற எதுவுமே அல்ல. தன்னை அறிவதும் அந்த தன்னை அறிவதற்குண்டான அந்த பயிற்சியை செய்வதும் அதனால் உயர்நிலையான ஞானத்தை பெறுவதுமே ஆகும். அதை நாம சுயநலம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நன்றி.